ஹாய், உங்கள் குழந்தைங்க 5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளார இருக்கிறாங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். நீங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து இந்த ஆன்லைன் தெரப்பிக்கு வர பேரண்ட்ஸ்லாம் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து அந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். இப்போ 4 to 5 இயர்ஸ் ஓல்ட் குழந்தைங்க வந்து நல்லா வந்து நிறைய நேரம் வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. நல்லா அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 5 இயர் ஓல்ட் குழந்தைங்க வந்து நல்லாவே நிறையா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நார்மலாக வந்து நம்ம எப்படி வந்து பேசுகிறோமோ அதே மாதிரியே வந்து அந்த குழந்தைங்க வந்து எல்லாரு கூடயும் வந்து நிறையா வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ்லாமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற என்ன வார்த்தையெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அனிமல்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் அதெல்லாமும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்க வந்து நிறைய சென்டென்சஸ்லாமும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய இந்த 2-3 சென்டென்சஸ்லாம் வந்து சேர்ந்து பேசுகிற மாதிரி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கலான்னா வந்து இப்போ என்ன ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். நம்ம இப்போ வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஆப்பிள் வந்து என்ன கலரில் இருக்குது, இது என்னது, இது ஆப்பிள். ஆப்பிள் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஆப்பிள் வந்து ரவுண்டாக இருக்கும். ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸை பற்றி அனிமல்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நிறையா சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் புக்கும் வந்து நம்ம கொடுத்து அவங்கள குழந்தைங்கள வந்து நிறையா சொல்லலாம். அது மாதிரி வந்து குழந்தைங்க வந்து என்ன ஸ்கூல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி என்ன இல்லை எங்கேயாச்சும் அவங்க வந்து பார்க்குக்கு போகிறாங்க, ஜூ போகிறாங்க அப்படின்னா வந்து நான் இதில் போனோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த டாபிக் இனிஷியேஷன், மெயின்டெனன்ஸ், டெர்மினேஷன் அந்த மாதிரி இந்த ஒரு டாப்பிக்கை பற்றியே வந்து பேசுவாங்க. இப்போ ப்ரீவியஸாக 4 இயர்ஸ்லாம் வந்து ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதாச்சும் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அந்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டோரி வந்து நரேஷன் வந்து வரணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து குழந்தைங்க வந்து ரொட்டீன் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ண தெரியணும். இப்போ வந்து குழந்தைங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டீனாக வந்து செட் பண்ணி வைக்கணும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், அப்புறமா ட்ரெஸ் பண்ணுவோம், சாப்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், ஸ்கூலுக்கு போவோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரொட்டீன், இந்த ரொட்டீன் தான் நம்ம வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் வந்து நம்ம ஒரு ரொட்டீனை வந்து குழந்தைங்கிட்ட ஃபாலோ பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு பிக்சராகவே அவங்களே செய்கிற மாதிரி ஒரு பிக்சர் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாரு, இங்கே வந்து தம்பி வந்து ப்ரஷ் பண்ணுற, அப்புறம் குளிக்கிற, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி நம்ம அந்த ரொட்டீனை வந்து சொல்ல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத யோசித்து வந்து அவங்க ரீகால் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இமீடியட் மெமரி யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பிக்சர் இல்லாமல் நம்ம வந்து நீ என்ன பண்ண யோசி அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கேட்க வைக்கும்போது அவங்க வந்து இல்லையே ரீகால் பண்ணி அவங்க வந்து மெமரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து அப்படியே வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ தீபாவளினா அதுக்கு என்ன பண்ணுவ, உன் பர்த்டேக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோவாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வரிசையாக வந்து குழந்தைங்களை வந்து சொல்ல வைக்கலாம். அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கும்போது குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே மாதிரி யோசித்து வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து அவங்க குழந்தைங்க வந்து கிராமட்டிக்கலாக வந்து வேர்ட்ஸில் சென்டென்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ முன்னாடி வரைக்கும் வந்து சென்டென்சஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்த ப்ரொனவுன்ஸு இல்லை டென்ஸு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் வந்து சாப்பிடு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராமட்டிக்கலாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதே மாதிரியே வந்து பாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பாய்ஸ்க்கு வந்து அவன் அப்படின்னு சொல்லணும், இல்லை கேர்ள்ஸ்க்குனா அவள் அப்படின்னு சொல்லணும், திங்ஸுக்கு வந்து இதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாத்துக்கும் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க கிராமட்டிக்கலாக வந்து எரர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது நம்ம சொல்லித்தரக்கு வந்து எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி குழந்தைங்கள வொக்காபுலரி வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்.
அவங்க வந்து தப்பாக சொல்லும்போது இது இப்படி இல்லை இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து மாடல் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ண வந்து குழந்தைங்க வந்து கரெக்டாக வந்து சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அடுத்ததான் வந்து வேர்பல் ரீசனிங் வந்து ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ வேர்பல் ரீசனிங்கில் வந்து நிறையா வந்து இந்த அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து யோசிப்பாங்க. ஏன் வந்து இதை கீழே போட்ட, ஏன் உடைச்ச, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டோன்னா வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து ஏன் லீவ் போட்ட, ஏன் லேட்டாக வந்த, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் வந்து அதுக்கு வந்து ரீசன் யோசிச்சு பதில் சொல்கிறதுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம கிரியேட்டிவ்ஸில் வந்து லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஒய் இல்லை லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த பிக்சர்ஸ் மாதிரி வச்சு நம்ம நிறையா வந்து இந்த ஒய் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, ஹவு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வந்து அடுத்து அவங்க அந்த பிக்சர்ஸ் இல்லாமையே வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து குழந்தைங்க இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வந்து ஏஜ் வைஸ் குழந்தையோட வயசை பார்த்து வந்து நம்ம வந்து ஸ்கில்ஸை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ 5 இயர் குழந்தையோட டெவலப்மெண்ட்டே வந்து 2 இயர் ஓல்டு குழந்தைக்கான அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தருவோமோ அதை வந்து சொல்லி தருவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து 3 இயர் ஓல்டு குழந்தைங்க சொல்லித்தர மாதிரி நம்ம வந்து சொல்லணும். அப்புறமா வந்து 4 இயர் குழந்தைங்க. ஸோ அப்படிதான் நம்ம வந்து கிராஜுவலாக வந்து 5 இயர் ஓல்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கும்போது வந்து நல்லா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து நாங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியர் தெரப்பிஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்களோட ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வருது. அதே மாதிரி ஆன்லைன் தெரப்பிங்கிறதுனால நாங்கள் வந்து பேரண்ட்ஸை வந்து கைட் பண்ணி அவங்க கூடவே இருந்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்போம், பேரண்ட்ஸ் தான் வந்து செய்வாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து குழந்தைங்க கூட வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து 24 ஹவர்ஸும் வந்து இருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர முடியுது. ஸோ அந்த மாதிரி கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வந்து நிறையா குழந்தைங்க வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா நார்மல் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாமல் வந்து நீங்கள் ஸ்டக்காகி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. ஸோ 5 இயர் ஓல்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நிறையா வந்து சோஷியலைஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க எல்லாத்துக்கூடையும் வந்து இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அப்பாக்கிட்ட மட்டும்தான் வந்து பேசுவாங்க, இல்லைன்னா தெரப்பிஸ்ட்டை மட்டும் சொல்லுவாங்க, ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா வந்து இந்த வெளியே புதுசாக யாராச்சும் பார்த்தா வந்து அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னாலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ இந்த 5 இயர் ஓல்டு குழந்தைங்களுக்கு வந்து அந்த சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அது வந்து சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து குரூப் ஆக்டிவிட்டி செஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பில்டப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சிப்ளிங்ஸையே வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து கூட இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெவலப் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அப்போ வந்து பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸை வந்து நம்ம கூட உட்கார வச்சுட்டு நிறையா வந்து இந்த பால் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக வந்து விளையாட வச்சு அவங்கக்கிட்ட வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்து மாற்றி வந்து கேட்க வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைல்டு வந்து கேட்குறாங்கன்னா அவங்களோட சிப்ளிங் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி மாற்றி இவங்க வந்து ஆன்சர், அடுத்து வந்து சிப்ளிங் கொஸ்டின் கேட்பாங்க, இவங்க வந்து ஆன்சர் பண்ணும். அந்த மாதிரி மாற்றி ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின் கேட்குறதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஆன்சர் சொல்கிறதுக்கும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அடுத்து வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்குக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து மிங்கிள் ஆக விடணும். மற்றவங்க கிட்டலாம் வந்து நம்ம வந்து சேர்ந்து பேசுறதுக்கு வந்து அவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீ அவங்கக்கிட்ட கேளு அப்படின்னு நிறையா வந்து நம்ம வந்து வைக்க தான் வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.